தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, கடந்த ஒரு வாரமாக நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடலை. நமக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால் அது மாதிரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டராக இருக்கட்டும், எம்எஸ்டி ஐ கோர் 2.0 இண்டிகேட்டராக இருக்கட்டும், இதை பல வகையில் யூஸ் பண்ணலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், வீக்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், பொசிஷனலாக யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும்போது இதை என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஓப்பன் லோ, ஓப்பன் ஹைலாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஐகோர் 2.0 இருக்குது, ஐ ட்ரெண்ட் 2.0 இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணி இது பாருங்கள், என்னேபிள் ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை கேண்டில்ஸ்னு கொடுத்துருக்கேன். அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் லோ வந்துகிட்டே இருக்கோ, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், டே டைம் ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு ஓப்பன் லோ கிடச்சிருக்கு. அப்போ இந்த லோவை உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு என்னங்க, மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பை ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ கண்டினியூஸாக நமக்கு இப்படிலாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணுறேன், எப்போதும் போல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் trading.comல போய்ட்டு ஒரே ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள், ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போங்க, அங்கே எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படி டைப் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலில் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. மூன்றாவது, நம்ம இண்டிகேட்டர் ஃப்ரீ கிடையாது, நாமினல் சார்ஜஸ் வாங்குகிறோம். அதை வேணுங்கிறவங்க இங்கே இருக்கிற நம்பர் 9500009154 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை சாதா மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு திரும்ப அழைச்சி உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க. சப்போஸ் கால் போகலை, வாட்ஸ்அப் டெலிவரி ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு டெலகிராமுக்கு வாங்க. @MST ஸ்கூல் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் வந்துடும், நீங்கள் அதில் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸில் வைக்கலாம், நீங்கள் 5 மினிட்ஸில் வைக்கலாம், 3 மினிட்ஸில் வைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். வச்ச உடனே பண்ண வேண்டியது, நேராக இந்த செட்டிங்ஸுக்கு போங்க, டிஃபால்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்படி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ மார்க்கெட்டு, இப்போ லைவ் மார்க்கெட்டு கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லு ஆக்டிவேட் ஆகலை. எங்கே பை பண்ணணும், மார்க்கெட் நேராக இங்கே 47,737 கிட்ட வரும்போது நம்ம 200 பாயிண்ட் கீழே தள்ளி, அதாவது 47,500 கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துக்கு வரும்போது 48,142 வரும்போது 48,300 புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம், ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா. சரியா? அப்போ வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு மினிமம் என்ன பண்ணிக்கலாம், 1:2 ரேஷியோவில் வைக்கும்போது இந்த கருப்பு லைன் எம்ஜிஆர் இருப்பார், அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போன உடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையரோட டார்கெட் இருக்கும், ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட் இருக்கும். அதை நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரி, என்ன சார் நீங்கள் ஒரு வாரமாக நீங்கள் எதுவும் ட்ரேடிங் பண்ணலையா, லாஸ் ஆகிடுச்சா, உங்கள் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலையா, எதனால் நீங்கள் இது போடல வீடியோவே போடல அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸில் சில பேர் கேட்கக்கூடியது எங்களுக்கு கேட்குது. பாருங்கள், இது நேத்தியோட மார்க்கெட்டு. இது நேத்தின்னா 15 டிசம்பர் வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை ஆக்டிவேட் ஆன உடனே இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. எப்படி சொல்கிறீங்க சார் டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது அப்படின்னு சொல்கிறோமா? அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போது மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்ஜிஆர் வச்சுக்கங்க, இல்லை எம்ஜிஆரை தூக்கி விட்டுக்குங்க, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம், டார்கெட் 4. தேவைப்பட்டால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக சூப்பராக நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கீழே ஒரு லைன் வந்துட்டு திருப்பி மேலே போய்
ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் வரைக்கும் கொடுத்துருச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் என்னங்க, டைனி 2 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட்டும் டைனி 2 தான் வைக்கணும். டைனி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டார்கெட் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. திருப்பி இங்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, திருப்பி இங்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட் சொல்லி எல்லா டார்கெட்டும் நமக்கு கொடுத்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிளாரிட்டிக்காக என்ன காட்டுறேன், உங்களுக்கு என்ன காட்டுறேன், இந்த மாதிரி டைனி டார்கெட்டை வச்சு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இன்னொரு டார்கெட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போது ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 வச்சுருக்கேன், டார்கெட் வந்து டைனி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், எங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு, எங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ பை இங்கே ஆக்டிவேட் ஆகுது, இங்கே தான் ஆக்டிவேட் ஆகுது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 47,836 கரெக்டான முறையில் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொடுத்துருச்சு, இன்னொரு தடவை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே வருது, திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகுது. இப்போ செகண்ட் டைம் பை ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிட் லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வர்றதுக்கு மார்க்கெட்டை விடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். இந்த கபடி கேம் மாவை வச்சுக்கிங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். அப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு இங்கே தான் பை ஆக்டிவேட் ஆகிருக்கும். நம்ம 1:1 வச்சோம்னா இதுக்கிட்டே நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் ஆக்டிவேட் ஆச்சு, திருப்பியும் டார்கெட் கொடுத்துருச்சு. அதே மாதிரி போயிட்டுருக்கும்போது நமக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். 1:2ல் மறுபடியும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. நம்மளுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. அப்போ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ உடச்ச உடனே செல்லுக்கு போயிருப்பாங்க, அது திருப்பியும் அது பையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா அவங்க லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை போக்குறதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இண்டிகேட்டரை இது கரெக்டான முறை இடத்துல எங்கே போய் திரும்பும் அப்படிங்கிறத நமக்கு நல்லபடியாக சொல்லும். அதனால் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்குங்க. சரி, இதுலேயே வந்து நான் வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் சார், ஏன்னா எனக்கு கரெக்டாக மார்க்கெட்டு கீழே வரும்போது பயமாக இருக்குது பை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதுக்கும் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கோம். அவர் தான் நம்மளோட MST iTrend 2.0. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதுக்கு மேலே பை எதுக்கு கீழே செல்லுன்னு சொல்லிடுவார். பாருங்கள், நான் 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். எப்போல்லாம் இந்த சிவப்பு லைனை உடைக்குதோ அதுக்கப்புறம் செல்லுங்க, எப்போல்லாம் பச்சை லைனை உடைக்குதோ அப்போல்லாம் பையிங்க. புரிஞ்சா? ஆனால் நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரீமில் நமக்கு என்ன இருக்குது, நேத்தியோட பை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கிட்ட நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், சிவப்பு லைனை உடச்சிச்சு, 47,983 கீழே போச்சு, நல்ல ஒரு டார்கெட்டை கொடுத்துருச்சு. அதோட டார்கெட் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளுடைய பியரிஷ் டார்கெட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் என்னேபிள் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே கீழே வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சைஸை நீங்கள் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கா? அப்போ திருப்பியும் இங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. இன்றைக்கி என்ன இருக்குங்க, கரெக்டான முறையில் 1:2 ரேஷியோவில் கிடச்சிருக்கு. இப்போ எங்கே நம்ம பை பண்ணணும், பை பண்ணுறது க்ரீன் லைனுக்கு மேலே. ஆனால் இந்த MST iTrend 2.0ங்கிறது ட்ரெண்டை பேஸ் பண்ணி, MST iCore 2.0ங்கிறது கால்குலேஷனை பேஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் சொல்லி நிறைய கான்செப்டை உள்ளே வச்சுருக்கோம், அதை பேஸ் பண்ணி. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஒட்டுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இதை நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணணும், அதை தனியாக ஃபாலோ பண்ணணும், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ரெண்டுமே ஓவராலாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு லாபகரமான டூல். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக் கொடுத்துருக்கோம், நம்முடைய ப்ரீமியம் குரூப்பில் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம டாட்டா ஸ்டீல் 114, 115 இருக்கும்போது என்ன பண்ணோம், டாட்டா ஸ்டீலை ரெக்கமெண்ட் பண்ணோம். இன்றைக்கி 137க்கும் மேலே போயிடுச்சு. அதேமாதிரி அதானி போர்ட்ஸு இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், 1090 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடாக தான் முடிஞ்சிருக்கு.
அப்போ இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் நம்ம வீடியோவை யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் உடனே ஷேர் பண்ணிக்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 பிளான் தான் இருக்குது. ஒன்று வந்து இயர்லி பிளானு, இன்னொன்று வந்து 5 இயர்ஸ் பிளானு, இன்னொன்று வந்து லைஃப் டைம் பிளான், அதாவது 10 இயர்ஸ் பிளான். அப்போ இந்த 3 பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அமௌண்ட் வந்து ரீசனபிளான அமௌண்ட்டாக தான் இருக்கும். லைஃப் டைம் சப்ஸ்கிரைபருக்கு இந்த iTrain 2.0 இண்டிகேட்டர் காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அது போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம அதை ரெடி பண்ணி ஃப்ரீயாகவே கொடுப்போம். இந்த மாதிரி இந்த MTF மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர்லாம் இருக்குது இல்லையா, சிபிஆர், எந்த வீக்லி சிபிஆரா மந்த்லி சிபிஆரா, இது எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை யாருக்காவது வேணும்னு கேட்டால் கூட நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இல்லை சில ஸ்பெஷலைஸ்டு கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னாலும் லைஃப் டைம் கஸ்டமருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது வரைக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே வீடியோ மறுபடியும் பாருங்கள். நாங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, நல்லபடியாக ப்ராஃபிட் எடுங்க. ஆனால் பொறுமை முக்கியம், பொறுமை முக்கியம், பொறுமை முக்கியம். டாடா டெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1268 கிட்டே பை பண்ணோம். கீழே வர 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 என்ன பண்ணோம், அக்குமுலேட் பண்ணி 1165 வரைக்கும் கீழே வந்துச்சு, 150 வரைக்கும் வந்துச்சு. அங்கேயும் ஆட் பண்ணி திருப்பியும் பார்த்தோம்னா அது 1270 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80-90 ரூபா ப்ராஃபிட் அதில் பார்த்தோம். அதை லைவாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன். நான் இங்கே கீழே வருது நான் ஆட் பண்ணுறேன், கீழே வருது ஆட் பண்ணுறேன், இது நல்ல ஸ்டாக்கு, திருப்பி மேலே போகும், 1300 1500 வரைக்கும் போகும், இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே 2000 தொட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், லைவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது நடந்துருச்சு. அதே மாதிரி டாடா ஸ்டீல், இப்படி நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூபிளான ஸ்டாக்ஸ். நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இன்வெஸ்டராக மாறணும். அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு ரிச் மேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். யாரை நம்பியும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. யாரையும் உங்களுக்காக ட்ரேட் பண்ண சொல்லாதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா 50,000 ட்ரேட் பண்ண சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டு மைனஸ் அக்கௌண்ட் ஆயிரும், 0 ஆயிரும். பார்த்துக்குங்க, தெளிவாயிருங்க. நன்றி, வணக்கம்.